அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. குரு இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார். ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம். நிறைய பேர், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? 117 நாட்கள் வக்ரமா இருந்தார். இப்ப பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார். இப்ப நிவர்த்தி ஆறானா குரு பகவானும் சனி பகவானும் 2 பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க. பாத்துங்க, 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா குரு பகவான் பார்க்கிற இடமே பொண்ணா போகும். குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. ஏன்னா குரு இருக்கையிலே சுபகிரகம் அந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? என்ன பேசலன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்காரங்க இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடைய விட மாட்டாங்க கடகராசி என்பர்கள். இதுலயுமே தன்னம்பிக்கையை விடாத கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி தான். தன்மானமும் தன்னம்பிக்கை குணமும் கண்டிப்பா கடகராசி என்பவர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். எல்லா இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசி தான். குடும்பத்தை தாய்மார் இருந்து சுமப்பாங்க. எல்லா இதுலயும் இவங்க நம்பி வந்துட்டா ஒருத்தரை கைவிட மாட்டாங்க. அதான் கடகராசியுடைய குணமே. என்ன எங்கிட்டு சொன்னாலும் கேட்பாங்க, அங்கிட்டு சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா இறுதி முடிவு இவங்க தான் எடுப்பாங்க. இதுதான் கடகத்துடைய ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? 117 நாளுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி ஆகி, அதாவது பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த வக்ர நிவர்த்தி இது எதனால் வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த நிவர்த்தி ஆகி மே மாசம் 14ஆம் தேதி வரை இந்த பயிற்சி பலன் நீங்க பாத்துக்கலாம். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்துடும். அதுக்குள்ளதான் இந்த பயிற்சி, அதுக்குள்ளதான் இந்த சனி பகவானும் குரு பகவானும் இந்த 2 கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு பொது பலன் எடுத்துங்க. தயவுசெய்து அம்மன் அருள் டிவில என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலுமே உங்க ஜாதத்துல உங்க விதி ஜாதத்துல திசாபுத்தியை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசை நடந்தது, எந்த கிரகம் புத்தி நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப விதிஜாகம் தான் ஃபர்ஸ்ட். அதாவது சூரிய உதயத்தை வச்சு நீங்க இத்தனை இந்த டைம் கொடுக்கும்போது இத்தனை இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த வருஷம் வரும்போது இந்த காலகட்டம் வரும்போது நீங்க கவனமா இருக்கணும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உள்ள திசாபதி வந்து சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் விதிஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலும் சொல்லியிருப்போம். ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். இப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற? பொதுவா பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியா குரு வரார். அது எல்லாமே குரு உங்க ராசியில உச்சமாவார். கடக ராசியில தான் குரு உச்சமாவார். அதனாலதான் உங்கள்ட்ட இறக்க குணம் நிறைய இருக்குங்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி. எல்லா இடத்துலயுமே பெயர் புகழ் அந்தஸ்துக்கு வரும். நீங்க தேடி போனா உங்களை தேடி வரும் எப்போதுமே. சரி, இதான் கடகம். தன்மானத்துக்காக எதையுமே இழப்பாருங்க கடகராசிக்காரங்க, தெரியுங்களா?
அப்படிப்பட்ட குணம் தான் கடகத்துடைய குணம். ஆனா குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பார். அப்படி இருக்கும்போது பாருங்க, அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து வக்ரமாகி இருந்தார். அதாவது வக்ரனா அக்டோபர் மாசத்துல இருந்து வக்ரம் ஆயிட்டார். அப்ப 6, 9 போய் வக்ரம் ஆயிடுச்சா, 6ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, வேலையா, உத்தியோகமா, இதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்திருக்குமா? யார் ஜாதத்துல குரு சரியில்லையே, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டா ஆமா ஆமாங்க, எனக்கு கடன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு வழக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை வந்துருச்சு, ஏகப்பட்ட ஒரு விரைய செலவை பார்த்துட்டே நல்லா இருந்தேன். எந்ததுல இருந்து அக்டோபர் மாசம் அப்படி எல்லாமே சுலவாகுது, என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து தந்தையுடைய உடம்புல பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு நல்ல உங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு அவமானங்கள் பிரச்சனைகள் பார்க்கறது, பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வழக்குகள் பார்க்கறது, நிரந்தரமா வேலை இல்லை, மனைவி கிட்ட கணவன்கிட்ட ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது, குடும்பத்துல குழந்தைகளுக்கு மாதிரி நிறைய மருத்துவ செலவை பார்க்கறது. இது மாதிரி இவ்வளவு விஷயத்த கேட்டீங்கன்னா ஆமா இது மாதிரி இந்த காலகட்டத்தில் எனக்கு நடந்துச்சு அப்படின்பாரு. ஏன்னா இந்த குரு வக்ரமானதுக்கும் இந்த சனி பகவான் வக்ரமா இருந்ததுக்கும் ரெண்டுமே மேட்ச் ஆகிருக்கும்போது கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் இங்க மாறாது. ஏன் சில பேர் எதிர்பார்த்த கண்டத்தை சந்திச்சாங்க. கேட்ட சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி கேட்டாங்க ஆமாம்பாங்களே கடகராசிக்காரங்க. அவ்வளவு ஒரு தடையை பார்த்தாங்க, அவ்வளவு பிரச்சனையை பார்த்தாங்க, அவ்வளவு அவமானத்தை பார்த்தாங்க. நிறைய ஒரு போட்டிகள் போராட்டம் தடைகள் இருந்துச்சு. ஏன் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல குரு சனி தான் என்னமா பண்ணிருப்பாங்க, இந்த காலகட்டத்துல வீடு கட்டியிருப்பாங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. எல்லா யோகமும் சூப்பரா இருந்துருக்கும். கேட்டா சொல்லுவாங்களே ஆமாங்க நான் வண்டி வாங்கினேன், வாகனம் வாங்கினேன், இடம் வாங்கினேன், பூமி வாங்கினேன், நான் வெளியூர் போனேன், வெளிநாடு போனேன். இது மாதிரியும் சில பேர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகத்துல சனி பகவானும் குரு பகவான் நல்லா இருந்தா. இப்ப இந்த 2 கிரகமே வக்ர நிவர்த்தி ஆயிட்டா என்ன அங்க பண்ணும்? சூப்பர் யோகங்க உங்களுக்கு. மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல யோகம் இருக்கும். என்னை பொறுத்தவரை கடகத்துக்கு நிறைய பேர் கடகராசியை பொறுத்தவரையும் பொருளாதாரம் வந்து குறையவே குறையாது. ஏதாச்சும் நகை வாங்கக்கூடிய பிளான் இருக்கு அவங்க மைண்ட்ல, கண்டிப்பா வாங்குவீங்க. எடுத்தவொடனே நான் சொல்றேன், நகை வாங்குவாங்க. ஒரு லாபம் வரும், ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு லாபம் வரும். இப்ப இடமோ பணமோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லா யோகமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க கடகராசி. இதுல நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேங்க. கடகராசி டைமிங் நல்லா இருக்கு, பக்கவா இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா அடிச்சு ஜெயிக்கலாம் நீங்க கடகராசியை பொறுத்தவரை. இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், வண்டி வாங்கினேன், வாகனம் பண்ணா கண்டிப்பா வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிய போகுது. அதனால சொல்றேன், நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும், மாத்தக்கூடிய யோகம் வரும். திருமண பேச்சு பேசி கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் நிறைய பேர் கைக்குடி வரும் பாருங்க. காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணம் நின்றுச்சு பாத்தீங்கன்னா நின்ன திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு சாதகமா வரது இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பற்றி சூப்பரா இருக்கும். அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாதான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன உடனே கிடைச்சிடும். ஒண்ணு பிப்ரவரினா நீங்க பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி மட்டும் வெயிட் பண்ணக்கூடாது. ஜனவரி மாசமே நிறைய பேருக்கு அந்த ப்ரமோஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க, ஆல்ரெடி கடன் வாங்கியிருப்பீங்களே. கடகராசி கடை சொல்லுவாங்க, ஆமா கடன் வாங்கியிருக்கேன், இது சம்மந்தம் வாங்கியிருக்கேன், அந்த கடனை அடைச்சிருவோம்னா கண்டிப்பா அடைப்பீங்க. உடம்புல இருந்து கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு, இப்ப கொஞ்சம் உடல் உபாதை இருந்திருக்கு, இப்ப கொஞ்சம் மாற்றம், உடம்பு ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உடல் மாற்றங்கள், உடல்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் வருது. வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்குது. வெளிநாடு வெளியூர் போனாலும் சரி நிறைய ப்ரமோஷன் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் பழக்க வழக்கமும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி இனிமேல் தொழில ஸ்டார்ட் பண்ணிருக்கு, நல்ல ஒரு யோகம் லாபம் உங்களுக்கு உண்டு. அப்ப இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய பெருங்கொண்ட பணமோ இன்கமோ வருமானமோ இனிமேல் சூப்பரா இருக்கும். கடகத்தை பொறுத்தவரை களை கட்ட போது பாருங்க, நிறைய பேருக்கு குரு வக்ர நிவர்த்தி பற்றி சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி கேக்குறீங்களா, கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இனிமே குறைஞ்சிரும். இந்த குரு பகவானை வக்ர நிவர்த்தி உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிறோம். இது ரெண்டுமே சூப்பரா இருக்கு. மெயினா பெண்களுக்கு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நான் நட்சத்திர பலம் பார்ப்பது, முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, ரொம்ப அமைதியானவங்க, அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு சிந்தனையான நல்ல சிந்திச்சு செயல்பாடு போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க.
அதே மாதிரிங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், அதே இல்லாம படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாமே நீங்க ஒரு முடிவு கட்டிடுவீங்க. குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க. தொழில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, தொழில் ரீதியா ரொம்ப நிறைய கஷ்டத்தை பார்த்து இனிமே கஷ்டம் இருக்காது. தொழில ஒரு மாற்றம் வரும், உத்தியோகத்துல உயர் பதவி வரும், ப்ரமோஷன் வரும், வெளிநாடு வரும், வெளியூருக்கு போவீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்க திடீர் ராஜயோகம் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு. அதாவது உத்திராடத்துல பிறந்தது, அதாவது இந்த பூசணத்துல பிறந்ததுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில்யத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும், நல்லா டேலண்டான குணம் இருக்கும். எல்லாத்தையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி எதுனா நட்சத்திரம் எதுனா அந்த ஆயில் நட்சத்திரம் தான். ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மனக்குழப்பம் நீங்கிரும். இனிமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, ஐடிஎஃப், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது இந்த ஆயிலியன்ஸ்ல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க. அப்ப எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.